இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களோட வேண்டுதல் அப்படியே நடக்குமா? அந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவிலில் போய் வழிபட்டால் வேண்டியது உடனே நடக்கும். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்கள் 2. அதுல ஒண்ணுதான் வயலூர் முருகன் கோவில். இந்த கோவில் முதலில் சிவபெருமானுக்கு தான் கட்டப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த கோவில் இன்று வரை சிவன் கோவிலாகத்தான் விளங்குகிறது. ஆனாலும் முருகப்பெருமானால் தான் இந்த கோவில் பெருமை பெற்றது. திருவண்ணாமலையில் முருகனின் அருளை பெற்ற அருணகிரிநாதர் வயலூருக்கு வா என்று முருகப்பெருமான் அழைத்ததை எண்ணி வயலூர் வந்தார். அங்கு முருகனின் தரிசனம் கிடைக்கும் என நினைத்து வந்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. முருகன் வரவில்லை. உடனே அசரீரி பொய்யோ என உரக்க கத்தினார். அப்போது முருகன் அங்கு தோன்றி வேளால் அருணகிரிநாதரின் நாக்கில் ஓம் என்று எழுதினார். அதன் பின் இத்தல முருகனை போற்றி அவர் 12 பாடல்கள் பாடினார். திருப்புகழ் பிறந்த இடம் என்று இந்த ஒரு தளத்தை சொல்வார்கள். இங்கு சிவபெருமான் உருவான கதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சோழ மன்னர்கள் இப்பகுதிக்கு வந்து வேட்டையாடும் போது தாகம் எடுக்க 3 கிளைகளாக அமைந்து வளர்ந்திருந்த ஒரு கரும்பினை ஒடித்து தாகம் தீர்க்க எண்ணி ஒடித்தபோது கரும்பிலிருந்து இரத்தம் கசிந்தது. பிறகு அவ்விடத்தை தோண்டிய போது கரும்பு வளர்ந்த அடிப்பகுதியில் சிவலிங்கம் தென்பட உடனே மன்னர் இத்திருக்கோயிலினை அமைத்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தார். பிறகு அந்த இடத்தில் கோயில் எழுப்பினான். சிவனுக்கு ஆதிநாதர் என்ற பெயர் சூட்டி அம்பாள் ஆதிநாயகிக்கும் சன்னதி எழுப்பினான்.